மதராசி திரை விமர்சனம். சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், வித்யுத் ஜம்வால், பிஜு மேனன், விக்ராந்த் மற்றும் பலர் நடிப்புல AR முருகதாஸ் இயக்கத்துல அனிருத் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் மதராசி. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்குள் துப்பாக்கி கலாச்சாரத்தை உருவாக்க நினைக்கும் பயங்கரவாத கும்பல் ஒன்று மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்களை விநியோகிக்கும் திட்டத்தை செயல்படுத்த முயற்சிக்கிறது. இதனை தடுக்கும் முயற்சியில் பிஜு மேனன் தலைமையிலான தேசிய புலனாய்வு அமைப்பு ஈடுபடுகிறது. இதற்கிடையே காதலி தன்னை விட்டு பிரிந்து சென்ற சோகத்தில் தற்கொலை செய்து கொள்ள போவதாக சுற்றி கொண்டிருக்கும் சிவகார்த்திகேயனை வைத்து பயங்கரவாத கும்பலின் திட்டத்தை முறியடிக்க பிஜு மேனன் முடிவு செய்கிறார். சிவகார்த்திகேயன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அதற்காக சுமார் 15 ஆண்டுகள் சிகிச்சை பெற்று வந்தவர் என்றும் பிஜு மேனனுக்கு தெரிய வருகிறது. அவர் நினைத்தது போல் சிவகார்த்திகேயன் மூலம் பயங்கரவாத கும்பலின் திட்டம் முறியடிக்கப்பட்டதா? அவர் மனநிலை பாதிக்கப்பட்டது ஏன்? அவரது காதலி அவரை பிரிந்து சென்றது ஏன் ஆகிய கேள்விகளுக்கான விடையை ஆக்ஷன் ஜானரில் சொல்வதே மதராசி. சிவகார்த்திகேயனுக்கு நீண்ட காலமாக கை கொடுக்காமல் இருந்த மாஸ் ஆக்ஷன் அவதாரம் இந்த படத்தில் கை கொடுத்திருக்கிறது. ஆக்ஷன் காட்சிகளில் மட்டுமின்றி சென்டிமெண்ட் காட்சிகளிலும் அசத்திருக்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் ருக்மணி வசந்த் ஆரம்பத்தில் திரைக்கதையில் இருந்து விலகி இருந்தாலும் இரண்டாம் பாதி படத்தில் அவர் இல்லை என்றால் படம் இல்லை என்ற அளவுக்கு திரைக்கதையோடு பயணித்து பார்வையாளர்களை கவர்கிறார். துப்பாக்கி படத்திற்கு பிறகு மீண்டும் சூப்பர் வில்லனாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் வித்யுத் ஜமால். இசையமைப்பாளர் அனிருத் படத்தின் டைட்டில் கார்டிலேயே பார்வையாளர்களை தன் பின்னணி இசையால் நிமிர்ந்து உட்கார வைத்து விடுகிறார். ஒளிப்பதிவாளர் சுதீப் இளமோன் படம் முழுவதையும் பிரம்மாண்டமாக படமாக்கி இருக்கிறார். படத்தொகுப்பாளர் ஸ்ரீகர் பிரசாத் 2.5 மணிக்கும் மேலான நீளம் இருந்தாலும் அனைத்து காட்சிகளையும் ரசிக்கும்படி நேர்த்தியாக காட்சிகளை தொகுத்திருக்கிறார். இயக்குனர் AR முருகதாஸ் மீண்டும் தன்னை நிரூபித்து விட்டார் என்று சொல்லும் அளவுக்கு துப்பாக்கியை வைத்து மிகப்பெரிய சமூக பிரச்சனையை பேசியிருப்பதோடு அதன் மூலம் பார்வையாளர்களுக்கு ஆக்ஷன் கமர்ஷியல் விருந்து கொடுத்திருக்கிறார். மொத்தத்துல மதராசி சிவகார்த்திகேயனை மாசாக்கி விட்டது.